உங்கள் முன்னாடி ஒரு ரியல் லைஃப் குக்கு உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது ஒரு வேறு அனுபவம் இருந்திருக்கலாம். உங்களோட லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது சரி, ஓகே. பெயின் தான் அது. எனக்கு 4 வருஷம் ஆச்சு அந்த கண்ணு சரியாகிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு அதே மாதிரி இருக்குது, ஒட்டிச்சு அப்படின்லாம் வரும். ரொம்ப குக்கு படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த படம் பற்றி பேசினாலும் பார்த்தாலும். எனக்கு அதனால தான் நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். அப்படி இல்லை சார், நீங்கள் அதை வந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தெரியும் நமக்கு. அதுதான் கரெக்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள். அடடே, ஒரு வார்த்தை பேசினாலே திருவார்த்தையாக வந்து பேசுகிறேன். லவ் வந்து ஆக்சுவலாக அதான் ட்ரைவு. லவ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மட்டும்தான், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சார் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் இப்போ சார்? இன்னும் நான் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணி டயர்டாகி உட்காந்துட்ருக்கேன் சார். லவ் பண்ணுறது ரொம்ப கிரேட் சார். சொல்லாத வரைக்கும் ஓகேவா இருக்குது சார். லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளை டீலில் விட்டுறாங்க சார், ஆண்டு பண்ணுறாங்க சார். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஊரு கண்ணு படும்படி ஓரவாடும் கனவே தொடருது. நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே, நீதானே சாக வழங்கவே. தமிழே தமிழே வருவேனே உன் கரமா. கொடியே கொடியே அழறேனே ஆனந்தமா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். நைஸ், தேங்க்யூ. ஸ்ருதிலயா பேண்ட் செம்ம சூப்பருங்க. தேங்க்யூ ஸ்ருதி. guys. தேங்க்யூ சொல்லுங்கள் சார். உங்கள் முன்னாடி ஒரு ரியல் லைஃப் குக்கு உட்காந்துருக்குறாங்க. ஸோ படத்தில் பார்த்து நாங்கள் ஃபீல் பண்ண ஃபீலிங்ஸ் வேறு, பட் நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நடிக்கும்போது ஒரு வேறு அனுபவம் இருந்திருக்கலாம், பட் நேரில் அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அவங்களோட ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேக் ஒர்க்ஸ்லாம் வந்து நிறையா இருந்திருக்கும்ல. ஸோ அதை பற்றி வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம எதையுமே குறை சொல்ல முடியாதுல்ல, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருக்க எல்லாருக்குமே இருக்கிற சூழ்நிலையில் நம்மக்கிட்ட எனக்கு இது இருந்தால் அது பண்ணுவேன், அது இருந்தால் அதை பண்ணுவேன்னு சொல்லாமல் நன்றி உணர்வு தான், கிராட்டிடியூடோட இருக்கிறத வந்து நம்ம சிறப்பாக பண்ணணுன்ற தாட் இருக்குது. லவ் வந்து என்னை விட அவரே பேசினார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பர். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் வந்து ரூபன். ரூபன். ஸோ அக்காவோட பேர், அக்கா பேர் எல்சி. ஸோ 2 பேரும் எப்படி லவ் மேரேஜா? ஆமாம். ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்து அழகாக இருக்காங்களா, ஓகே மற்ற விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள உணர்ந்து, உண்மையான லவ்வை உணர்ந்து வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எப்படி அது நடந்தது? இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2015 தான் முத பார்த்தோம். பார்க்குறப்போ உடனே பேச்சு மட்டும் தான் எங்களுக்கு. முதல்ல அதிகமாக ஃபோனில் பேசுவோம். ஃபோன் மூலிமா தான் பேசி அதுக்கு பிறகு தான் எங்களுடைய 2 பேருடைய சிச்சுவேஷன் நாங்களே எடுத்து சொல்லி, ஸோ நம்மளோட லைஃப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணேன் ஒரு 6 மந்த் கழிச்சு. அக்கா வந்து இல்லை அது ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் அவங்க ஓகேவே சொன்னாங்க. ஏன்னா அவங்க வீட்டு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால் அதை யோசித்துட்டு தான் அவங்க ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து தான் சொன்னாங்க. ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். அண்ணனோட லவ்வை வந்து எப்படி ஓகே பண்ணீங்க? நான் அவரை முதல்ல 2015 தான் பார்த்தேன். சுதந்திர தினத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவர் வந்து முதல்ல என்கிட்ட பேசினார். அவராக தான் வந்து பேசினாங்க. நான் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங்கில் சும்மா பிளைண்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ தான் அவரை பார்த்தேன், பேசினேன். எனக்கு
பிடிச்சிருந்தது, ஆனால் சொல்லலை. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரின்ட்டு 2 பேருமே பேசினோம், ஒத்து போச்சு. அதனால் சரின்ட்டு வீட்டில் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்க்காமலே வந்து ஒரு லவ் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் சொல்கிறது என்னாச்சு, அரி ஓகே? அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்றது மட்டும் நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் கரெக்டாக. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி இருக்குது, அதனால் அக்கௌண்ட் இந்த குக்கு வந்து பண்ணும்போதே அது ரொம்ப ஸ்ட்ரெயின். எனக்கு 4 வருஷம் ஆச்சு அந்த கண்ணு சரியாகிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் பயங்கரமாக மாற ஆரம்பிச்சது. இந்த யூடியூப் அந்த சேனல்ஸ் அப்படி எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ கமெண்ட்ஸ் அப்போ தான் இதில் வரும், அது கண் அதே மாதிரி இருக்குது ஒட்டிச்சு அப்படின்லாம் வரும். ரொம்ப ஒரு 4 வருஷம் அது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் யாருக்கும் அப்படி வேண்டாம். பட் இங்கே எல்லாருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு சின்ன கிஃப்டோடு தான் கடவுள் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அந்த படைச்ச கடவுள்னால் உடனே நம்ம மதத்துக்குள்ளே கிடையாது, ஆனால் இறை நம்பிக்கை இருக்குது. ஒரே இறைவன் தான், மதத்துக்குள்ளே நம்ம கிடையாது. அவனையே பொறுப்பு ஏற்படுத்துவோம். எல்லாம் நன்மையாக மாறட்டும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சி வலியும் மரணமும் இல்லாத வாழ்க்கையை எல்லாரும் வாழ விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. எதுக்கு சார் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் எப்போ சார்? இன்னும் நான் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணி டயர்டாகி உட்காந்துட்ருக்கேன். இல்லை சார், லவ் பண்ணுறது ரொம்ப கிரேட் சார். ஆமாம் சார், சொல்லாத வரைக்கும் ஓகேவாக இருக்குது சார். லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளை டீலில் விட்டுறாங்க சார், ஆண்டு பண்ணுறாங்க சார். ஆமாம் சார், சீக்கிரமாக ஹோப்ஃபுல்லி நடந்துட்டு நினைக்கிறேன் சார். லவ் வந்து ஆக்சுவலாக அதுதான் ட்ரைவு. லவ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது லவ் மட்டும்தான், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லை சார், அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அதுதான். சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு சந்தோஷம். எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப, நான் குக்கு படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த படம் பற்றி பேசினாலும் பார்த்தாலும். எனக்கு அதனால தான் நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். அப்படி இல்லை சார், நீங்கள் அதை வந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தெரியும் நமக்கு. அதுதான் கரெக்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள். அடடே, ஒரு வார்த்தை பேசினாலே திருவார்த்தையாக வந்து பேசுகிறாரு. இல்லை, நம்ம அந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நார்மலாக நம்ம என்ன படம் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இந்த படத்தையும் பார்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களோட லவ் ஸ்டோரி மாதிரி குக்கு படத்துலேயும் ஒரு அருமையான லவ் ஸ்டோரி இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது மேம். நான் கிட்டத்தட்ட அதை பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க சுதந்திர தினம் அன்னைக்கு நீங்கள் பார்த்ததா சொன்னீங்கல்ல, அதில் ஹீரோயின் பேர் வந்து சுதந்திர கொடி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த டேயில் வந்தது. குக்கு வந்து இந்த 10 வருஷத்தில் என்னால் மறக்க முடியாத படம். ரொம்ப நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான். அதை நிறைய ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஃபன் பண்ணிவிட்டு. என் கூட நடிச்ச ஒரு பேர் வந்து இளங்கோண்ணா. அவர் எம்ஏ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில. இப்போ நிறைய ட்ரை பண்ணாங்க. அந்த மூவியோட டேரக்டரும் வந்து அவருக்கு எஃப்எம்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் எல்லோரும் எல்லா நேரத்துலையும் பார்க்க முடியாது. இல்லை, நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அதுதான் உண்மை. இப்போ நாங்களுமே கூட கிராஜுவேட் தான் 2 பேருமே. ஆனால் இது வரைக்கும் வேலை இல்லை, ட்ரெயினில் தான் அப்படியே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் ஒரு நாள் லைஃப் மாறும்னா கண்டிப்பாக நம்ம நிச்சயமா ஹோப், நம்பிக்கை இல்லையா? அதுதான், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை, அது அவங்க பயங்கரமாக அவங்க சூப்பராக, அது அவருக்கு தெரியும். அது ரூபண்ணா இல்சேகா ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ தான் பேசுவேன், இதுவே அதிகம். ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமா சார், ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்கார்றது, மைக் பிடிச்சி பேசுகிறதுமே இதுதான் ஃபஸ்ட் டைம். நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம்ண்ணா, எனக்கும் ஃபஸ்ட் டைம் மாதிரி தான் இது. சந்தோஷம்ண்ணா, இது நிறைய நடக்கட்டும். எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்ன தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. சில நேரங்கள் தியான நிலையில் இருப்பார், பல நேரங்கள் காதல் நிலை இருப்பாரு. இப்போ நான் இல்லற வாழ்க்கை மூட்ல இருக்கு. இத பார்த்து ஒரு படம்னு யாரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது படம் தான், காப்ல தான் உள்குத்து. ஸ்டேஜ் கூட உங்களுக்கு கார் பண்ணையாரம் துணியும் 2 பேரும் குடிங்க, கபசுர குடிங்க எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க.